ரிப்பேர் ஆன மல்டிமீட்டரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீட்டர் நான் வேறு செட்டிங்கில் வச்சுட்டு ஏசி வோல்டேஜ் அளக்கும்போது போயிடுச்சு. பாருங்கள், இதோட வேல்யூலாம் தப்பாக காட்டும். இப்போ பாருங்கள், எதுவுமே இந்த ப்ராப்ளம் நம்ம எந்த பேட்டரியுமே கனெக்ஷன் கொடுக்கல, ஆனாலும் வோல்டேஜ் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூட்டி மோடில் இந்த மாதிரி நம்பரு தானே வந்துட்டுருக்குது. இப்போ டச் பண்ணோம்னா சவுண்டு வருது, பீப் சவுண்டு வருது. எடுத்தாலும் அந்த சவுண்டு போகலை, 0ன்னே காட்டுது. பாருங்கள், ரெசிஸ்டன்ஸும் ஒழுங்காக காட்டலை. எடுத்துட்டோம், அப்பயுமே 2 ஓம் அந்த மாதிரி ரீடிங் காட்டிகிட்டு இருக்குது. இந்த பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 200 வோல்ட்டில் வைக்கும்போது ஓவர் லிமிட்டுன்னு காட்டுது. இது 11 வோல்ட் பேட்ரி தான், 12 வோல்ட் பேட்ரி தான், 11 வோல்ட் இருக்கும். சரி, நம்ம மீட்டரை கழட்டி பார்த்துருவோம். இதில் இருக்கிற ரெசிஸ்டர் தான் போயிருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இதை சரியான ரெசிஸ்டரோட வேல்யூ இப்போ ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. இதில் இருக்கிற சரியான ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்காங்க. மல்டிமீட்டர் ரெசிஸ்டர் செட்டிங்கில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டரை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொன்றும் கருவி போயிருக்கும், அது போயிருக்கும். இல்லைன்னா ரெசிஸ்டர் ரீடிங் காட்டலன்னா அந்த ரெசிஸ்டர் போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டரை நம்ம மாற்றணும். இங்கே ஒரு 1.3K ரெசிஸ்டர் இருக்கும், அது போயிருந்துச்சு, கரியண்டி போயிருந்துச்சு. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்கிட்ட 1.3K ரெசிஸ்டர் கிடையாது, அது எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர் தான். இருந்தாலும் நம்ம எந்த ரெசிஸ்டர் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 1K ரெசிஸ்டரையும் ஒரு 330 ஓம் ரெசிஸ்டரையும் தொடர்ச்சி சீரிஸில் கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு 1.3K கிடச்சிரும். அதாவது 1330 ஓம் கிடைக்கும். ஆனால் ரெசிஸ்டரில் அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் நமக்கு 1300, அதாவது 1.3Kக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரெசிஸ்டர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம மல்டிமீட்டர் ரெடி ஆயிரும். பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், 1.31K வருது. 1.3K கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். சரி, இதை நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். சால்ட்ரிங் வச்சு இப்போ நம்ம மீட்ரு வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், இப்பயும் ரீடிங் தப்பாக தான் காட்டுது, 13.5 காட்டுது சும்மாவே. இதை வச்சோம்னா 21 காட்டுது. அதிகமாக 1ன்னு காட்டுனுச்சு, இப்போ கொஞ்சம் பாருங்கள் 1.35 காட்டுது. இது வச்சோம்னா 7 அந்த மாதிரி காட்டுது. 137 சும்மாவே காட்டிகிட்டு இருக்குது. இது வச்சோம்னா ஓவர்லோடு காட்டுது. கண்டினியூட்டி வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி வேல்யூ காட்டிகிட்டே இருந்துச்சு, இப்போ சவுண்டு மட்டும் வருது, எந்த ரீடிங்குமே வரல. இப்பயும் ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், சும்மாவே வேல்யூ காட்டிகிட்டு இருக்குது. வேறு ஏதாவது ரெசிஸ்டர் போய்க்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதையும் மாற்றி ஆகணும். செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்எம்டி ரெசிஸ்டர் கோடு படி இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது, 100 ஓமு. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 900 ஓமு. பாருங்கள், நமக்கு ரீடிங்கே காட்டல, 1ன்னு காட்டுது. அதாவது அது வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி நமக்கு 900 ஓம்னு காட்டணும். பாருங்கள், அந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் அது வழியாக கரண்ட்டே போகாது. அதனால தான் மல்டிமீட்டர் ரீடிங் கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. ரெசிஸ்டர் கலர் கோடு எஸ்எம்டி டைப் கோடிங்கை வச்சு எப்படி அதோட வேல்யூ கண்டுபிடிக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். நம்மக்கிட்ட 900 ஓம் ரெசிஸ்டர் கிடையாது, ஆனால் 1K ரெசிஸ்டர் இருக்குது, அதே மாதிரி 10K ரெசிஸ்டர் இருக்குது. இது ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கும், பழைய பொருள்லேருந்தே நீங்கள் உருவிக்கலாம். இப்போ 1K ரெசிஸ்டரோட 10% தான் கம்மி 900 ஓம்ங்கிறது. ஒரு ரெசிஸ்டரோட 10% கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா அந்த ரெசிஸ்டரோட 10 மடங்கு அதிக ரெசிஸ்டரை அதுக்கு இணையாக பேரலாக கனெக்ட் பண்ணணும். அதாவது 1Kவோட 10 மடங்கு அதிக ரெசிஸ்டர் 10K. அப்படி கனெக்ட் பண்ணோம்னா 1Kவோட 10% கம்மியான ரெசிஸ்டன்ஸ் டோட்டலாக கிடைக்கும். 1Kவோட 10% கம்மினா நமக்கு 900 ஓம் கிடைக்கும். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா 891 ஓம் தான் காட்டுது. எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் ரெசிஸ்டர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம மல்டிமீட்டரும் ரெடி ஆயிரும். டேரெக்டாக 900 ஓம் இருக்கிற ரெசிஸ்டர் நமக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டாகணும். இந்த மாதிரி ரெசிஸ்டரை சீரிஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறது மூலிமா நாங்கள் தேவையான ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டு ரெசிஸ்டரை பற்றி, அதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. ரெசிஸ்டன்ஸ் வேலையெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 2 மாற்றினதும் பாருங்கள், இதுக்கு 1.3K கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு 900 ஓமு 900. ஓகே, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ வேலை செய்தான்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அது சும்மாவே வேல்யூ காட்டிகிட்டு இருந்துச்சு. சரி, வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 10.88 வோல்ட்டு காட்டுது. திருப்பி கொடுத்தா நெகட்டிவில் காட்டணும். பாருங்கள், மைனஸ், அதுவும் கரெக்டாக காட்டுது. கண்டினியூட்டி கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி 1ல் இருக்குது. டச் பண்ணோம்னா ஓகே, எடுத்துட்டோம்னா ஓகே, கரெக்டாக தான் வேலை செய்யுது. ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வேலை செய்யுது. 0 காட்டணும். இப்போ நார்மலாக என்ன ஓகே. பாருங்கள், 10.7 வோல்ட்டு கரெக்டாக காட்டுது. சரி, இதோட ரீடிங் கரெக்டாக இருக்குது தானே? ஏற்கனவே நல்லா இருக்கிற மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் செட்டிங்கில் வச்சிடலாம் 20 வோல்ட்டு. பாருங்கள், 10.94 வோல்ட்டு காட்டுது. இப்போ நம்ம ரெடி பண்ண மல்டிமீட்ரு பாருங்கள், 10.87 ஓரளவு அக்யூரஸியாகவே காட்டுது. இன்னும் ரெசிஸ்டர் வேல்யூ அக்யூரேட்டாக போட்டிருந்தோம்னா இன்னும் பெர்ஃபெக்டாக ரீடிங் காட்டும். நம்ம மல்டிமீட்டர் ரெடி. இந்த மாதிரி ரெசிஸ்டர் தான் போயிருக்கோம். ஒரு 90% ரெசிஸ்டர் தான் போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக மல்டிமீட்டர் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இன்னொரு மல்டிமீட்டரும் போயிருந்துச்சு. அதுலேயும் அதே மாதிரி 1.3K ரெசிஸ்டர் தான் போயிருந்துச்சு. அந்த 1.3K ரெசிஸ்டர் இந்த இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி 900 ஓம் ரெசிஸ்டர் அதுவும் போயிருந்துச்சு, அது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று இருந்துச்சு, அதுவும் போயிருந்துச்சு. 100 ஓம் ரெசிஸ்டரும் போட்டேன். இது கரெக்டாக வேலை செய்யுது. 2 மல்டிமீட்ரு ரெண்டுமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணேன். ரெசிஸ்டர் தான் போயிருந்துச்சு, இதுவும் கரெக்டாக வேலை செய்யும். இந்த மல்டிமீட்டரும் மெயின்ஸில் வச்சு ஏசி வோல்டேஜ் செக் பண்ணும்போது போனது தான். இந்த மல்டிமீட்டரோட இமேஜெலாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாடலுக்கான ரெசிஸ்டர் வேலையெல்லாம் கரெக்டாக அதோட ரீடிங் படி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மீட்டரில் போன ரெசிஸ்டரை மாற்றிடுங்க. ஒரு சில மதர் போர்டில் இந்த பாருங்கள் 01A 01B இந்த மாதிரி வேல்யூ போட்டிருக்கோம் ரெசிஸ்டர் வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா EIA 96ன்னு ஒரு மெத்தடு ரெசிஸ்டர் SMD டைப்புக்கு கூகுளில் போட்டு தேடினீங்கனாலும் கிடைக்கும். அதோட ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரீடிங் கரெக்டாக கட்டுதான்னு பார்த்துட்டு ரீடிங்கே இல்லைன்னா அந்த ரெசிஸ்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டரை மாற்றிடுங்க. நன்றி.